நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் நம்ம எல்லோருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. நாம் கிறிஸ்துவின் மலை உபதேசம் என்ற தலைப்பில் அநேக திவ்ய உணர்வுகளை வர இருக்கும் நாட்களில் ஆராய இருக்கிறோம். அதில் இன்று நாம் கிறிஸ்து தமது மலை உபதேசத்தில் மத்தேயு 7ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வரை உள்ள வசனங்களில் சொல்லுகையில், நீங்கள் குற்றவாளிகள் என்று தேவனால் தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று உலக நியாயங்களால் அல்லது நியாய பிரமாணத்தினால் தீர்க்காதிருங்கள். ஏனெனில் நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள். அதாவது நீங்கள் மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்த்த அதே குற்றத்தை நீங்கள் செய்யும் போது அதே நியாய தீர்ப்பினாலே தீர்க்கப்படுவீர்கள். நீங்கள் மற்றவர்களுக்கு உலக நியாயத்தை கொண்டு அளக்கிற அளவின்படியே உங்களுக்கும் தேவனால் அளக்கப்படும். நீ உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை உணராமல் அல்லது கண்ணில் இருக்கிற பெரிய தூணை உணராமல், இன்னும் சொன்னால் உன்னில் இருக்கும் பெரிய குற்றத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற சிறிய குற்றத்தை அல்லது துரும்பை பார்க்கிறது என்ன? இதோ உன் கண்ணில் உத்திரம் இருக்கையில் உன் சகோதரனை நோக்கி, நான் உன் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுத்து போடட்டும் என்று நீ சொல்வதெப்படி? அல்லது உன் குற்றத்தை நான் நியாயம் தீர்க்கட்டும் என்று சொல்வதெப்படி? மாயக்காரனே, முன்பு உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை எடுத்து போடு, பின்பு உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போட வகை பார்ப்பாய். அல்லது பெரிய இடர்லை எடுக்க அறிந்த நீ உன் சகோதரனின் சிறிய இடர்லை நியாயம் தீர்க்க தகுதி பெற்றிருப்பாய். மேலும் இந்த வாக்கியங்களை குறித்து ரோமர் 1 மற்றும் 2ஆம் அதிகாரங்களில் சொல்லி இருக்கிறது. மற்றபடி இங்கு சபையின் ஒழுங்கினங்களை ஞானத்தால் கடிந்து கொள்வதை குறித்தோ அல்லது தவறை தவறு என்று சொல்லுவதை குறித்தோ சொல்லாமல், நியாயப்பிரமாணத்தின்படி நடவாமல் அல்லது தானே உலக நியாயங்களின்படி நடவாமல் மற்றவர்களை அதன்படி நியாயம் தீர்ப்பதையே சொல்லி இருக்கிறது. கிறிஸ்துவின் கிருபை உங்கள் ஆவியுடன் கூட இருப்பதாக. ஆமேன்.